மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் 2026 உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதியில் சூரிய பகவான் நம்முடைய கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிப்பார்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய சுக்கிர பகவான் கரெக்டாக 4ஆம் தேதி நைட்டு வரையும் கடகராசியில் குரு சுக்கிரன் இணைவோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ புதனும் கூட தான் இருப்பார். அப்போ புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதம் கரெக்டாக 8ஆம் தேதி வக்ரமாகி பின்னாடி மிதுன ராசிக்குள்ளே தன்னுடைய சுய ராசிக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று போய் அமர்கிறாருங்கிறது பார்க்குறோம். சுக்கிரனும் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார். சரியா? அதே போல் நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி கரெக்டாக அந்த மாதத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்டில் வக்ரம் அடைகிறார். ஓகேவா? ஸோ வக்ரம் எங்கே அடைகிறாரு, நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறான்னு பார்க்கும். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குறீங்க, சிரமம் இல்லாத ஒரு செயல்பாடை எதிர்பார்க்குறீங்க. இந்த ரெண்டுமே ஒரு 5 வருஷமாக ஒரே ஒரு குழப்பமாகவே இருக்குது. கிடைக்கி ஆனால் கிடைக்க மாட்டேங்க, இருக்குது ஆனால் இல்லை, அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலையை என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த குழப்பங்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு கடக்க போகுது. எதிர்பாராத ஒரு தன வரவுகள் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அது எப்படி சார் வாய்ப்பு கிடைக்கும்? நானும் ஆரம்பத்துலேருந்தே உழைச்சிக்கிட்டு தானே இருக்கேன். என்னுடைய உழைப்பை பார்த்து எனக்கு கொடுக்காத ஒரு செயல்பாடு இந்த வட்டம் கிடச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு உதயமாகும். பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கடின உழைப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் தான் உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. சரியா? அதே போல் உங்கள் கூட பிறந்த உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்கள், மன வலிகள், மன வேதனைகள் எல்லாமே இந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக சரி செய்ய போகுது. ஸோ தனியாக இருந்த ஒரு செயல்பாடு இனிமேல் துணையாக இருந்து சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக கிரக ரீதியாக உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற, சார் குழந்தை பாக்கியம் தான் சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அதான் சொன்னால் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஒரு வருத்தத்துடன் கவலையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் மட்டும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவ ஆலயம் சென்று சிவனுக்கு என்ன பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு மனசார குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டிட்டு வாங்க. உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிரகம் உங்களுக்கு வலிமையை ஏற்படுத்தும். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், அங்கே இறைவனுடைய கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பார்வை இந்த மாதத்தில் தான் கிடைக்க போகுது. ஸோ நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் இனிமேல் கிடைக்க போகுது. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய நண்பர்கள் உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஓடோடி போய் நின்னீங்க,
நான் இரவு பகல் பாராமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போதும், விழுந்தடிச்சு ஓடுனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்க, உங்களை தூக்கி விடக்கூட ஆள் இல்லை. ஸோ அந்த நிலை மாறப்பு. நல்ல நண்பர்கள், உயிருக்குயிரான நண்பர்கள், உன்னதமான நண்பர்கள் மூலமாக உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்த பெரிய லாபத்தை, எதிர்பார்த்த பெரிய மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உண்டு. அதுபோல் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய புதிய பிஸ்னஸ்லாம் ஐடியா வரும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு ஐடியாஸ் வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஐடியா கிடங்கு. ஸோ அந்த ஐடியாவை என்ன பண்ணுங்க, கட்டாயமாக சேமித்து வச்சுக்கோம். இந்த ஜூலை மாதத்தில் அதை என்ன பண்ணுங்கள், உங்களுக்காக முயற்சி எடுத்து பண்ணுங்கள். ஐடியா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பலபடியும் அதே இடத்துல உட்காரக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது காணல் நீர் மாதிரி போயிருக்கு. சில பேருக்கு திருமணமே முடியலை, சில பேருக்கு திருமணம் முடிஞ்சும் முடியாத வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிறீங்க. ஸோ ஒரே வீடு தான் சார், அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, நான் ஒரு ரூமில் இருப்பேன். ஒரே ஏரியா தான் சார், அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க, நான் ஒரு வீட்டில் இருப்பேன். அப்படிங்கிற நிலைமை பல கும்பராசிக்காக சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அக்கறை காட்ட போகிறாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எக்காந்த கொண்டு வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளை யார் பார்க்க போகிறா, நமக்கு என்ன தெரியும், நம்மளை என்ன பண்ண போகிறாங்கிற மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை சுற்றி ஒரு கேமரா மாதிரி பார்த்துக்கிருக்காங்க. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்தது இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் 20 to 30% இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் நடக்குமா, அது எப்போ நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு மிக துல்லியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணித்து உங்களுக்கு குறிப்பிட முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சார், எனக்கு ஜாதகமே இல்லையே சார், அப்போ என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாதா அப்படிலாம் கேள்வி இருக்கலாம். ஸோ ஜாதகமே இல்லை, எழுதலை, இல்லை பிறந்த தேதியே தெரியாது, எனக்கு என்னுடைய பேர் எனக்கு குறிப்பிட்ட வயது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உறுதியாக பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணக்கிட முடியும். அதே போல் உங்களுடைய வீட்டுடைய வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாஸ்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேனே, எனக்கு வாஸ்து என்னை அஃபெக்ட் பண்ணுமா சார், நான் வந்து ஒத்திக்கி இருக்கேனே, எனக்கு எதுவும் வாஸ்து பிரச்சனை பண்ணுமா சார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே என் வீடு இதுதான் சொல்லி ஒரு விலாசம் கொடுக்கீங்களே. ஸோ அப்போ அந்த வீட்டுடைய உரிமையாளராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுடைய வாஸ்துவில் உள்ளே வரீங்க. ஸோ உங்களுடைய வாஸ்து அற்புதமாக இருந்தால் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இறை அருள் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பது
நிதர்சனமான உண்மை. உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.